ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த வருடம் எப்போ பிறக்குது அப்படின்னா 14/4/2026 செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணிக்கு சதய நட்சத்திரத்துல இந்த வருடம் பிறக்குது. இந்த வருடம் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னா நிறைய அற்புதமான பலன்கள்லாம் இருக்கு. உங்க ராசிக்கு நல்ல கிரக அமைப்புகள், சனி 7.5 சனி அப்படிங்கிறது முற்றிலுமாக நீங்கிருச்சு. சனி 3ஆம் இடத்துல இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருந்த ராகு டிசம்பருக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு வராரு. அதுக்கப்புறம் குரு 6ல இருந்தவர் குருபலம் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்க போது. 7ஆம் இடத்துல உச்சமாகுதுங்க. அப்புறம் கேதுவும் 7ஆம் இடத்துக்கு வருது. இது ஒரு கிரக நல்ல அமைப்புகள். பொதுவாவே பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நிறைய மாற்றங்கள் இந்த வருடம், இந்த 2026 தமிழ் புத்தாண்டு பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் உங்களுடைய ராசிக்கு இருக்கு. அந்த மாற்றங்கள் எல்லாமே நன்மைகளாத்தான் மாறப்போகுது. எப்படி அப்படின்னா ராகு உங்க ராசிக்கு வரும்போதே நிறைய மாற்றங்கள் இருக்கு. அப்பப்போ கொஞ்சம் டென்ஷன், டிப்ரெஷன், இனம் புரியா கவலைகள், பதட்டங்கள் இதெல்லாம் இருக்கும். ஆனாலும் காசு பணம்ங்கிறது மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சியாக போகுது. என்ன அப்படின்னா ராகு எப்பவுமே பிரம்மாண்டத்தையும் வளர்ச்சியும் கொடுப்பாரு. அப்ப இந்த வருஷம் நீங்க செய்யக்கூடிய எல்லா விஷயமும் பிரம்மாண்டமாகவும் வளர்ச்சியாவுமே மாறப்போகுதுங்க. டிசம்பருக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான வாழ்க்கை, ஜாக்பாட்டான வாழ்க்கை, ஐஸ்வர்ய பிராப்தம், திடீர் அதிர்ஷ்டம் எல்லாமே கிடைக்கும். ஏன் அப்படின்னா ராகு உங்க ராசிக்கு வந்திருக்காரு. குரு உச்சமாயி பார்ப்பாரு. உங்களுக்கு குருபலம் பரிபூரணமா இருக்கனால நல்ல அமைப்புகள். 3ஆம் இடத்தையும் குரு பார்ப்பாரு. எதிர்பாராத ஒரு நல்ல நிகழ்வுகள், எதிர்பாராத ஐஸ்வர்ய பிராப்தங்கள் இது எல்லாமே உங்களுக்கு வரும். ஏன் அப்படின்னா குரு 11ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. 7ல இருந்து 11 பார்க்கிறாரு. 11 என்ன? குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடிய இடம் தான் 11. 11ங்கிறது லாபஸ்தானம். அதனால காசு பணம் அப்படிங்கிறது இந்த வருடம் உங்களுக்கு நல்ல மழையாக பொழிய போகுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரி, உங்களுக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா பிசினஸ் நல்ல டெவலப்மெண்ட் தான் இந்த வருஷம். 10 குடைவர் வருடம் பிறக்கும் போதே உச்சத்துல இருக்காரு. இது ஒரு நல்ல அமைப்பு. அடுத்தடுத்து மாதங்கள் ஒவ்வொரு மாதத்திலயும் ஒரு கட்டத்துல இருப்பாரு. அதனால பிசினஸை பொறுத்த வரைக்கும், தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல அமைப்புகள் தான். அதுக்கு உங்களுக்கு ராகு கேதுவோ இல்ல சனியோடைய பார்வை தொந்தரவு எதுவும் கிடையாது. குருபலமும் உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு இருக்கனால தொழில் மூலியமா நல்ல லாபங்கள் கட்டாயம் வந்துரும். தொழில் மூலியமா நல்ல நிரந்தரமான வருமானம். அதே மாதிரி 3ஆம் இடத்துக்கு சனி இருக்காரு. உங்களுடைய ராசி அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கனால இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல அமைப்பு. லாபத்தை சம்பாதிச்சிட முடியும். நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். நிறைய தேங்கியிருந்த நிலைகள் எல்லாம் மாறி நல்ல மூவ்மெண்ட் ஆகும். உங்களுக்கு பிசினஸ் அடுத்தடுத்து வளர்ச்சியை நோக்கி போகும். முக்கியமா பிசினஸ் அப்படின்னாலே நல்ல லாபம் சம்பாதிக்கிறதுக்கு, காசு பணம் ஈட்டுறதுக்கு, அது எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு பிசினஸ்ல இருக்க போகுது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்குங்க. இது வரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்த குரு 7ஆம் இடத்துக்கு வராரு. 7ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்தை பார்க்கறாரு. வெளிநாடுகளுக்கு போறது, உத்தியோகம் வேற ஊருக்கு மாத்துறது, வேற நல்ல ஜாப் கிடைக்கிறது, இது மாதிரி அமைப்புகள் கட்டாயம் இருக்கு. 6 கூடையவரும் நல்ல அமைப்பு. 6ஆம் இடத்துக்கு சனியோடைய பார்வைகள் இல்ல. ராகு கேதுவோடைய இது இல்ல. எல்லாமே நல்ல அமைப்புகள். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். நீங்க ஒரு உங்களுடைய வேலையை அங்கீகாரம் பண்ணி உங்களுடைய ஆபீஸ்லயே மேனேஜ்மெண்ட் ஒரு நல்ல போஸ்டிங்க உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சேலரி இன்கிரிமெண்ட், சைட் பை சைடா அமௌண்ட் வர மாதிரி ஒரு அமைப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவாரு குரு. காசு பணம்ல நல்ல அமைப்புகள். நிறைய பேருக்கு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. உத்தியோக ரீதியாகவோ அல்லது பிசினஸ் ரீதியாகவோ நீங்க பார்க்கக்கூடிய தொழில் ரீதியாகவோ வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. குரு 11ஆம் இடத்தை பார்க்கிறாரு. சனி உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அதனால நல்ல அமைப்புகள் இருக்கு. அலைச்சல்கள் இருந்தாலும் நல்ல அனுகூலமாவும் ஆதாயமாவும் தான் அது எல்லாமே மாறும். படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல அமைப்பு தான். குருபலம் பரிபூரணமா இருக்கு. நினைச்ச விஷயங்களை சாதிக்க முடியும். நல்ல யுனிவர்சிட்டி ரேங்க்லாம் எடுப்பீங்க. நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகுறது, உயர்கல்விக்கு நல்ல இடத்துல போறது, நல்ல ஸ்கூலிங் போறது, நல்ல காலேஜ் போறது, இந்த மாதிரி அமைப்புகள். படிப்பை பொறுத்த வரைக்கும் பரிபூரணமான குருபலம் இருக்கு. கூட ராகுவும் சேர்ந்திருக்கிறதுனால பிரம்மாண்ட வளர்ச்சி. எது சேர்ந்தாலும் ராகு சேரும்போது பிரம்மாண்டமான வளர்ச்சியை கொடுத்துரும். அதனால நல்ல மார்க்கு, டீச்சர்ஸ் கிட்டலாம் நல்ல பேர் வாங்குறது, ப்ரொஃபசர் கிட்ட நீங்க எடுக்கக்கூடிய ப்ராஜெக்ட் எல்லாமே சக்சஸ் பண்ணக்கூடியது. நீங்க இன்னும் இன்டர்ன்ஷிப் பண்றதுலாம் பார்த்தீங்கன்னா, அங்கேயே ஒரு நல்ல சேலரில எடுத்துக்கிறது, இந்த மாரி அமைப்புகள் கிடைக்குங்க. படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு
போகணும். ஆனா எனக்கு இன்னும் வேலை கிடைக்கலன்னா, இந்த 2026 தமிழ் புத்தாண்டு இந்த வருடம் பிறந்ததுக்கு அப்புறம் ஒரே 1 மாதம் மட்டும் வெயிட் பண்ணீங்கன்னா போதும். குரு ஆட்டோமேட்டிக்கா 7க்கு வந்துருவாரு. கட்டாய உத்தியோகத்துல உங்களுக்கு மாற்றங்கள் இருக்கு. சீக்கிரமா நல்ல வேலை கிடைக்கும். உங்களுடைய தகுதிக்கும், திறமைக்கும் ஏற்ற வேலை கட்டாயம் கிடைக்கும். நல்ல சேலரி இதுல கிடைக்கும் உங்களுக்கு. நீங்க எதிர்பார்த்துட்டு இருப்பீங்கல்ல, எனக்கு இவ்ளோ தான் வரணும். எனக்கு வந்து 50 சேலரி வரணும். அந்த மாரிலாம் எதிர்பார்த்துட்டீங்கன்னா, எடுத்த உடனே அந்த ஜாப் போறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் கட்டாயம் உங்களுக்கு இருக்கு. உச்சமான குரு 7ஆம் இடத்துல இருக்காரு. அதனால பார்ட்னர்ஷிப் போட்டு பிசினஸ் பண்றதுக்குலாம் இது சூப்பரான டைமு. இந்த டைம் வந்து உங்களுக்கு நல்ல பார்ட்னர்ஷிப் கிடைப்பாங்க. பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு இது சூப்பரான டைமு. புதுசா வந்து தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க, உங்களோட சுய ஜாதகத்துல தொழில் ஸ்தானாதிபதி 10ஆம் இடம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா, கோச்சார ரீதியா பரிபூரணமான குருபலம் 7ஆம் இடத்துல இருக்கனால பார்ட்னர்ஷிப் கிடைப்பாங்க. தொழில் தொடங்குறதுக்கு லோன் கிடைக்கும். ஏற்கனவே கடன் ரீதியா இருந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. குரு வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்த பார்க்கறதுனால, நீங்க நெனச்ச காரியங்கள் எல்லாத்தையுமே சாதிக்க முடியும். வண்டி, வாகனங்கள், வீடுகள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதே மாரி 3ஆம் இடத்த பார்க்கறதுனால, பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் மாறி, உங்களுக்கு உண்டான பாகப்பிரிவினை தன்னால வரும். இவ்ளோ நாளா ஒரு இடத்த விக்கணும், அதாவது லாபத்துக்கு விக்கணும்னு நெனச்சுட்டு இருப்பீங்க. வாங்கி போட்டிருப்பீங்க. இது ஏறுனோனே இந்த இடத்த நம்ம சேல் பண்ணிர்லாம்னு நெனச்சுட்டு இருப்பீங்க. அல்லது ஒரு வீட்ட வந்து நீங்க சேல் பண்ணணும். அப்பதான் கடன் கிடைக்க முடியும். கடன் அடைக்க முடியும். அல்லது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும்னு நெனச்சுட்டு இருப்பீங்க. ஆனா சேல் ஆகாம இருந்துட்டுருக்கும். குரு 3ஆம் இடத்த பார்க்குறாரு. சனியும் 3ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. ஆட்டோமேட்டிக்காவே வந்து என்ன ஆயிரும், உங்களுக்கு விக்காத இடம்லாம் வித்து தீர்ந்துரும். ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்குலாம் இது சூப்பரான டைம். யார் யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்றீங்களோ, அவங்களுக்குலாம் நல்ல அமைப்புகள், பல கோடி சேர்த்துறது, பல லட்சங்கள வருமானங்களா கொண்டு வரது, இதெல்லாம் இந்த வருடம் தான் உங்களுக்கு நடக்க போகுது. பெரிய பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு இந்த தமிழ் வருடம் வருது இல்லையா? அதுலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல அமைப்புகள், பொருளாதார ரீதியா கட்டாயம் ஒரு உயர்வு தான். மகர ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆசை, அபிலாசைகள்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டம். ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. மன மகிழ்ச்சிகள் இருக்கு. கணவர் வழி ஆதாயங்கள் இருக்கு. கணவர் வழி சொத்துக்கள், அதே மாரி நீங்க நெனச்ச விஷயங்கள்லாம் நடக்கிறது, குடும்பத்தாருடைய ஆதரவுகள், புதுசா ஏதாவது ஒரு ஜாப் போறது, இல்ல ஒரு பிசினஸ் பண்றது, ஆன்லைன்லயே இருந்து பண்றது, வீட்ல இருந்துட்டு ஸ்டார்ட் பண்றது, சின்ன சின்ன விஷயங்கள செஞ்சு சந்தோஷம் அடைஞ்சுக்கிறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் நல்லா இருக்கு. கணவர் வழி சந்தோஷம், மன நிறைவுகள் இருக்கும். பிரிந்தவர்கள்லாம் சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன நெனைக்கிறீங்களோ அத்தன விஷயமும் சாதிக்க முடியும். இந்த காலகட்டத்தில மகர ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவ்ளோ அருமையா இருக்கு. வண்டி வாங்குறது, வீடு வாங்குறது இந்த மாரி அமைப்புகள், சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கு. நீண்ட நாளா இழுபறியா இருந்த சொத்து சேர்க்கைலாம் இந்த காலகட்டத்தில உங்களுக்கு வந்துரும். அதே மாரி திருமணத்த பொறுத்தவரைக்கும் மகர ராசியில இருக்கவங்களுக்கு திருமண பிராப்தம் இருக்கா அப்படின்னா, பரிபூரணமாக இருக்கு. 7ஆம் இடத்துல குரு வராரு. அப்போ திருமணம் பேச்செடுத்தால டக்குன்னு திருமணம் நடந்துரும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இன்னும் சில பேர்லாம் போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுவீங்க. அதே மாரி காதல் மேரேஜ் பண்றதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. 3ஆம் இடத்த பார்த்து 7ஆம் இடத்த பாக்குது. 11ஆம் இடத்த குரு பாக்குது. அதனால திடீர்னு ரிஜிஸ்டர் மேரேஜ், லவ் மேரேஜ் ஆகுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. எதுவா இருந்தாலும் பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் மூலியமா பண்ணுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. பின்னாடி ஏதாவது பிரச்சனைன்னா அவங்க வந்து நின்னு அத சால்வ் பண்ணுவாங்க. பொதுவா நான் கல்யாணம் ஆன கணவன் மனைவியாக இருந்தால், ராகு கேது பயிற்சி அவ்வளோ பரிபூரணமா நல்லா இல்ல. கேது வந்து சட்ட சிக்கல்கள், பிரச்சனைகள குடுக்கக்கூடியவரு. அப்போ ஏதாவது வீட்ல சண்டை அப்டின்னா, ஒருவருக்கொருவர் அனுசரிச்சு போணும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கணவன், மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரிச்சு போனா ரொம்ப நல்லது. இல்லைன்னா 3ஆம் நபர்களுடைய தலையீடு வந்துரும். 12 கூடையவர் தான் 7ஆம் இடத்துல வந்து உச்சமாகுறாரு. கேது திருமண பந்தத்த பிரிக்காம விடாது. அதனால ராகுவா இருந்தா சேர்த்துவாரு. ஆனா கேது பிரிச்சு விடுறதுல மெயினா பாப்பாரு. "நீ எதுக்கு அங்க போய் இருக்கிற? வா மன நிம்மதி தேடு." அப்படின்னு கோயிலுக்கு கூட்டு போய் சாமியார உட்கார வைக்கிறது தான் கேதுவோட வேல. அதனால ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். நீங்க ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, என் மேல தப்பில்ல. நான் எதுக்கு சாரி கேட்கணும்? அப்பல்லாம் நினைக்காதீங்க. எவ்வளோதான் இருந்தாலும் சரி, காசு, பணம் எல்லாம் இருந்தாலும் சரி, உறவுகள்ங்கிறது முக்கியம். யாருக்காக கஷ்டப்படுறீங்க? யாருக்காக வாழ்றீங்க? அதனால சாரி அப்படிங்கிறது ஒரு சிம்பிளா கேட்டுட்டு ஈகோவ அப்படியே தொடச்செறிஞ்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா, ரொம்ப சுமூகமான இருக்கு. மத்தபடி எல்லா விஷயமும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. தேக ஆரோக்கியத்துல கவனம். ராகு உங்க ராசிக்கு வர்றது அவ்வளோ நல்லது கிடையாது. என்னன்னா, இனம் புரியா பயம்.
அல்லது வந்து கவலைகள், பதட்டங்கள குடுப்பாரு. இல்லன்னா, உங்கள அறியாமயே டிப்ரஷன் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கவனமா இருங்க. சனியோடைய தாக்கமோ, குருவோடைய தாக்கமோ எதுவுமே இல்ல. எல்லாமே நன்மையா இருக்கு. இந்த ராகு சந்திரன் மேல வரது, தாயாருக்கு கண்டத்த குடுக்கும். அல்லது மனச வந்து ரொம்ப இறுக்கி புழியும். அது எந்த வகையிலங்கிறத சொல்ல முடியாது. ஏன்னா குரு பாக்குது. குரு பார்வை இல்லன்னா, இந்த ரீதியா தான் பிரச்சனைன்னு சொல்லலாம். குரு பார்க்கறனால மூடி மறைச்சிரும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள், மன பிரச்சனைகள வெளியில சொல்ல முடியாம தவிப்பீங்க. 2வது மத்தவங்க பார்வையில நீங்க ரொம்ப நல்லா ஹேப்பியா இருக்கிற மாரி தான் காமிச்சுக்குவீங்க. அப்படிதான் குரு பார்வை இருக்கனால அப்படிதான் நீங்க போர்ட்ரேட் பண்ணிக்குவீங்க. ஆனா, உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்கட்டயோ, அல்லது உங்க குடும்ப நபர்கிட்டயோ, பேரண்ட்ஸ் கிட்டயோ, ஹஸ்பண்ட் கிட்டயோ உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு மனசு விட்டு பேசுங்க. யாரு அப்படி கேட்கறாங்களோ அவங்க கிட்ட பேசுங்க. வெளிநபர்களாக இருக்கக்கூடாது. ஒன்லி உங்களுடைய உறவுகள். அதாவது ஒண்ணு பேரண்ட்ஸா இருக்கணும். அப்படி இல்லன்னா உங்களுடைய கணவராக இருக்கணும். இத தாண்டி வேற எங்கேயும் சொல்லாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் அது இதெல்லாம் சொன்னீங்கன்னா, இன்னும் டிப்ரஷன் அதிகமாகுமே தவிர, பிரச்சனைகள் அதிகமாகுமே தவிர, அதனால பெரிய லெவல்ல உங்களுக்கு அ திருப்தி கிடைக்காது. அதுலருந்து பிரச்சனைகள்ல இருந்து வெளில வரமாட்டீங்க. அதனால இந்த விஷயங்கள ஃபாலோ பண்ணுங்க. மகர ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. பிரம்மாண்ட வளர்ச்சி. காசு பணம்ங்கிறத தாண்டி மிகப்பெரிய லெவல்ல பிரம்மாண்ட வளர்ச்சி. இந்த இடத்துல நீங்க ஃப்ரேம் ஆகுறது, உங்களுடைய வாழ்க்கை ஃபுல்லா ஒரு நல்ல பேர, சில வருடங்களுக்கு, பல வருடங்களுக்கு உங்களுடைய பேர் நீங்க என்ன இண்டஸ்ட்ரியில இருக்கீங்களோ, அந்த இண்டஸ்ட்ரியில உங்களுடைய பேர் நிலைத்து நிக்கிறதுக்கு உண்டான கிரக அமைப்பு இந்த வருடம் உங்களுக்கு இருக்கு. ஏன் அப்டின்னா, ராகு உங்களுடைய ராசியில, குருவும், கேதுவும் இணைந்து கலைத்துறைய மிக பெரிய லெவல்ல உயர்த்துறதுக்கு உண்டான கிரக அமைப்பு. இந்த இது உங்களுக்கு வரதுனாலயும், குரு உச்சமாகறதுனாலயும், மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சி. திடீர்னு ஃபேமஸ் ஆயிருவீங்க. எப்படா நம்ம ஃபேமஸ் ஆனோம்? இவ்ளோ வருஷமா உழைப்பு போட்டுட்டு இருக்கோமேன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஃபேமஸ் ஆயிருவீங்க. காசு பணத்த சேர்த்துவீங்க. சாதாரணமா பிச்சைக்காரனா இருந்தா கூட கோடீஸ்வரனா ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த அளவுக்கு அமைப்புகள் இருக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆடி மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, குரு, கேது அ சாரி இந்த ஆடி மாசம் இல்ல. ஆவணி மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, குரு, கேது அதுக்கப்புறம் வந்து சுக்கிரன். இது எல்லாமே உச்சமாகக்கூடிய காலகட்டம். அந்த காலகட்டத்தில பாசிட்டிவாவோ, நெகட்டிவாவோ எப்படியோ மிகப்பெரிய லெவல்ல ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சி இருக்கு. ஃப்ரேம் ஆயிருவீங்க. காசு பணத்த அள்ளிருவீங்கங்க. பல கோடிகளுக்கு அதிபதி ஆயிருவீங்க. இந்த டைம கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்க. ஏதாவது சின்ன வாய்ப்பு அப்படின்னு இருக்காதீங்க. அதிலிருந்து நீங்க பெரிய வளர்ச்சிக்கு போயிருவீங்க. அரசாங்க உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு அள்ளி குடுக்கக்கூடிய குரு, அதே மாரி நெறைய அமைப்புகள குடுக்கக்கூடிய ராகு. இது 2மே நல்ல பொசிஷன்ல இருக்கு. ராகு ஒரு வளர்ச்சின்னா பிரம்மாண்ட வளர்ச்சி. லஞ்ச லாவணியங்கள் வரும். நெறைய விஷயங்கள் வரும். இது எல்லாமே கரெக்ட்டா எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறத மட்டும் யோசிச்சு பண்ணிக்கங்க. எதுலயும் சிக்காம பண்ணிக்கங்க. குரு உச்சம் பெற்று 7ஆம் இடத்துக்குனால, உயர் அதிகாரிகளுடைய பாராட்டு, அங்கீகாரங்கள் கிடைக்கும். காசு பணம் அள்ளி குடுப்பாங்க. ப்ரமோஷன் வந்துரும். பல வகைகள்ல இருந்து உங்களுக்கு அமைப்புகள் வருது. டெண்டர் இந்த மாரி விஷயங்களுக்கெல்லாம் நல்லா ஆதாயம் பார்க்கலாம். நெறைய காசு பணத்த சம்பாரிக்கக்கூடியது, பதவி உயர்வுகள், விரும்பின இடத்துல மாற்றங்கள். குரு 7ஆம் இடத்துக்கு இருக்கனால, உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்களும் உங்கள புரிஞ்சுகிட்டு நெறைய அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணுவாங்க. அது ஆசீர்வாதங்கள் குருவோடைய ஆசீர்வாதங்கள் இருக்கனால, விரும்பின இடத்துல வேலை கிடைக்கும். நீங்க போயிட்டு உங்க சொந்த ஊருக்காக வந்து ட்ரை பண்ணிட்டே இருப்பீங்க, கிடைக்காது. ஆனா, இந்த குரு பெயர்ச்சி மாறுனதுக்கு அப்புறம் நீங்க கேட்டு பாருங்களேன். அவங்களே, "ஆமாங்க நான் இந்த ஊருக்கு போய்க்கிறேன். நீங்க வேணா இந்த ஊருக்கு வந்துக்கங்கன்னு" சொல்லுவாங்க. அந்த மாரி ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல போவாங்க. அதே மாரி உயர் அதிகாரிகள்லாம் பாராட்டுவாங்க. உங்களுக்கு ஒரு நம்பிக்கைக்குரியவங்களா குடுப்பாங்க. ஒரு பதவி குடுப்பாங்க. சில பொறுப்புகள்லாம் உங்களுக்கு வரும். அந்த மாரி அமைப்புகள் நல்லா இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு மகர ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. நெறைய அற்புதமான பலன்கள். பொதுவாவே வந்து நீங்க அதிகமா ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த காலகட்டங்கள்ல எலக்ஷன் வரதுனால, இப்ப குருபலம் இல்லாதனால, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ராகு கேதுவும் 2ஆம் இடத்துல இருக்கனால, நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள், ஏதாவது உங்கள அறியாம பேசுறது, அப்படிங்கும்போது அது நெகட்டிவ் ஆயிடும். அதுக்கு வந்து அதிகமான குரல் நெகட்டிவா உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே நெகட்டிவா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூஜை, பரிகாரங்கள், யாகங்கள், தெய்வ வழிபாடுகள்லாம் பண்ணிக்கங்க. ஏப்ரல்லயே வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ஷன் வந்துறதுனால அதுக்கு குருபலம் இல்ல. ஆனா ஏப்ரலுக்கு அப்புறம் தான் குருபலம் வருது. ஸோ அதுக்குள்ள எலக்ஷன் ரிசல்ட் எல்லாமே முடிஞ்சிரும். அதனால பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய இடைத்தேர்தல்கள் இந்த மாரி இதுல நீங்க போட்டி போடலாம். ஆனா நீங்க பெரிய லெவல்ல எம்.எல்.ஏ அந்த மாரி சீட்டுக்கு பண்றீங்க அப்டின்னா, கட்டாயம் பரிகாரங்கள், யாகங்கள்லாம் பண்ணிக்கங்க.
பொதுவாவே அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் தான் சுமாரான சூழ்நிலைகள் தான் இருக்கு. பெரிய லெவல்ல வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது உங்க கைக்கெல்லாம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இல்ல. அதுக்கு கிரக பலங்கள் சரியாக இல்ல. 2ஆம் இடத்துல கேது இருக்கு. 2ஆம் இடத்துல ராகு இருக்கு. குடும்பஸ்தானத்துல வந்து ராகு இருக்கு. ஆனா காசு பணம் குடுக்குறதுல மிகப்பெரிய பிரம்மாண்டமா செஞ்சுரும் ராகு. பொருளாதாரம் வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. வண்டி வாகனங்கள்ல போம்போது கவனம் போங்க. அஷ்டமத்துல கேது இருக்குது. குரு 6ல இருக்கனால மருத்துவ விரயங்கள் இருக்கு. உயில் சத்துக்கள் திடீர்னு வரும். திடீர்னு ஒரு அதிர்ஷ்டங்கள். குரு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அ 12ஆம் இடத்த பார்க்கறதுனால திடீர்னு ஒரு வெளிநாட்டு ட்ரிப் போறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்குது. பொதுவாவே நெறைய சுப விரயங்கள் இருக்கு. எதனா ஒரு விஷயங்கள்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. கோல்டு வாங்கி வைங்க. விலை இறங்கும்போது அத வாங்கி வைங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அதிகமாகும்போது அத வித்துக்கங்க. இல்ல ஒரு லேண்ட் வாங்கி போடுங்க. இந்த மாரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கு. குரு பலம் பரிபூரணமாக இருக்கு. ராகு, கேது பலமும் உங்களுக்கு நல்லா இருக்கு. சனியுடைய பலமும் நல்லா இருக்கு. 3ல இருக்கக்கூடிய சனி இடத்த வித்து குடுத்துருவாரு. அதே மாரி உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்த பார்க்கறனால சகல விதமான சௌபாக்கியங்கள் கிடைக்கும். ஆசீர்வாதங்கள் வாங்குங்க. குருவுடைய ஆசீர்வாதம் வாங்குங்க. பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் கிடைக்கும். பேரும் புகழும் வளர்ச்சி அடையும். ஐஸ்வர்ய பிராப்தம் உங்களுக்கு கிடைக்கும். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.